ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மார்ச் 2ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாரடைப்பால் காலமானார். திருமகன் ஈவேரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் மகன் ஆவார். அவரது மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். இந்நிலையில் மேகாலயா, திரிபுரா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதனுடன் ஈரோடு கிழக்கு தொகுதி உட்பட மற்ற மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஜனவரி 31 வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலாகியுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி வாரச் சந்தைகளுக்கு மையமாக விளங்குவதால் பறக்கும் படை அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு சில தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்று அப்பகுதி வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈவேரா திருமகன் ஆகவர் எங்களுக்கு மார்க்கெட்டுக்காக வயராது பாடுபட்டாரு. எங்களுக்காக வணிக வளாகத்தில் கூட இடம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு பலமுறை அமைச்சர்கிட்டையும் சரி மாநகராட்சி கமிஷனர்கிட்டையும் பலமுறை எடுத்து சொன்னார். ஆனால் அவருடைய இழப்பு எங்களுடைய தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மன வேதனையை கொடுத்துச்சு. ஆனால் மறுபடியும் இந்த கிழக்கு தொகுதியில் தேர்தல் வைக்கும் பட்சமாக இருந்தால் எங்களுக்கு வணிகர்களுக்கு சில சலுகைகளை கொடுத்து இந்த வணிகம் நடக்கிற மாதிரி எங்களுக்கு பரிந்துரை செஞ்சு இந்த அரசு செஞ்சு தரணுங்கிறது. இப்போ பறக்கும் படை அதெல்லாம் நிறைய ரைடு சோதனை நடக்கும்போது வரக்கூடிய வியாபாரிகள் துணி வாங்க ஒளி வாங்க வரக்கூடிய வியாபாரிகள் அதிகமான பணம் கொண்டு வருவது. அதனால எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும். பறக்கும் படை இருக்கிற சோதனையில் இருக்கிறனால வியாபாரிகள் யாரும் வரமாட்டாங்க. அந்த வியாபாரம் வரனால வியாபாரம் ரொம்ப பாதிக்கும். இதேபோன்று லட்சத்தீவு மக்களவை தொகுதிக்கும் மகாராஷ்டிராவில் 2 பேரவை தொகுதிகளுக்கும் அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்டில் தலா ஒரு தொகுதிகளுக்கும் பிப்ரவரி 27ஆம் தேதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக கோட்டாட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொகுதிக்கு உட்பட்ட பொது இடங்களில் தனியார் இடங்களில் உள்ள சுவரொட்டிகள், விளம்பரங்கள், தேர்தல் தொடர்பான அரசியல் கட்சிகளுடைய இதெல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அலுவலர்கள் நியமிக்கிறது செய்கிறது எல்லாமே எல்லாமே தொடங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கிற வேலை இன்னைக்கு எடுத்து நாளைக்கு முதல் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். காசி மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக ஆளுநர் RN ரவி விளக்கமளித்துள்ளார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தன்னார்வல தொண்டர்களை பாராட்டும் நிகழ்ச்சி அண்மையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கூறினார். இதற்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடுமையான கண்டனங்களை முன்வைத்தன. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் காலம் தாழ்த்துவது, RSS சித்தாந்தத்தை மையப்படுத்தி பேசுவது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் ஆளுநர் RN ரவி மீது வைக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை உரையில் சில வார்த்தைகள் அவர் தவிர்த்தது பூதாகரமானது. அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் மரபுகளை மீறாமல் பணியாற்ற ஆளுநருக்கு அறிவுறுத்துமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தார். இத்தகைய அரசியல் சலசலப்புக்கு மத்தியில் ஆளுநர் RN ரவி இன்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழகம் என தாம் கூறியதற்கு ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் வரலாற்று பண்பாடு பற்றி பேசும்போது காசி மற்றும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக ஆளுநர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த காலத்தில் தமிழ்நாடு என்பது இருக்கவில்லை என்றும், எனவே வரலாற்று பண்பாட்டு சூழலில் தமிழகம் என்பதை மிகவும் பொருத்தமான வெளிப்பாடு என்ற கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டதாகவும் விவரித்துள்ளார். தனது கண்ணோட்டத்தை தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல பொருள் கொள்வதோ அனுமானம் செய்து கொள்வதோ தவறானது என்றும் யதார்த்தத்துக்கு புறம்பானது என்றும் ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டுள்ளார். தனது பேச்சின் அடிப்படை புரியாமல் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை எனும் வாதங்கள் விவாத பொருளாகி இருக்கிறது என்றும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழகம் என்று கூறியதை தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை என பொருள் கொள்வது தவறானது என்று ஆளுநர் ஆர் என் ரவி மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒருவேளை மேலிடத்திலிருந்து அவருக்கு அழுத்தம் வந்திருக்கிறதோ என்று காட்டக்கூடிய நிலையை தான் உணர்த்துகிறதே தவிர அவரை தவறாக புரிந்து கொண்டதற்கான விளக்கமாக இல்லை. மேதக ஆளுநர் அவர்கள் சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதை நாம் வரவேற்கலாம். ஏனென்றால் தமிழ்நாடு என்றே அழைப்பதற்கு அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுதான் ஒரு இந்த மக்களோடு இருக்கக்கூடிய உணர்வுகளை மதிப்பளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுக்கு 2 வாரம் அவகாசம் தேவைன்னு அவசியம் கிடையாது, உடனேவே கூட சொல்லலாம். இது அவர் வேண்டுமென்றே சொன்னது தான். தமிழ்நாடு என்கிற கருத்தை கருத்தியல் ரீதியாக குழப்பத்துக்கு உள்ளாக்குகிறார். அவர் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த சதி செய்கிறார் என்பதுதான் நம்முடைய புரிதல். ஆகவே இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கிற விளக்கம் என்பது ஒரு திரிபுவாதம். முதலில் அவர் தொடங்கி வைத்த விவாதம் என்பது ஒரு குதர்க்கவாதம். அந்த காலத்தில் தமிழ்நாடு இல்லை என்று ஒரு கருத்தாக்கத்தை அவர் சொல்கிறார். இந்த முடிவுக்கு அவர் எங்கிருந்து வருகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து தமிழ்நாடு இருந்தது என்பதை வரலாறு காலம் முழுவதும் எழுதப்பட்ட குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் தென்னிந்தியாவை ஆட்சி பண்ணுகிற ஒரு 6 மாநிலங்களும் திராவிட மாடல் ஆட்சி தானா? ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எல்லாமே திராவிட ஆட்சி தானா என்பதையும் தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தமிழர்களை சுரண்டியதால் ஏற்பட்ட தீக்கங்கு அணையாமல் இருந்த காரணத்தினால்தான் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருப்பதாக ஆளுநரை சொல்ல வைத்திருக்கிறது என்று திமுக எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சேகுவேராவின் மகள் அலைடா குவேரா பேத்தி எஸ்டாபனி குவேராவிற்கு வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் சோசியலிச கியூபாவிற்கு தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு தெரிவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்களான பாலகிருஷ்ணன், முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, தமிழ்நாடு சர்ச்சை குறித்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த விளக்கம் தொடர்பாக பதிலளித்தார். அமைதியாக இருந்த தமிழர்களை சுரண்டியதால் உண்டான தீக்கங்கு அணையாமல் இருப்பதை ஆளுநரை அப்படி சொல்ல வைத்திருப்பதாகவும் கூறினார். சாதாரணமா மக்களை உரசி பார்த்தால் தமிழர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். அவங்களை கொஞ்சம் சீண்டி சுரண்டி பார்த்தா அதுல உள்ளே தெரியக்கூடிய அந்த தீக்கங்கு இன்னும் அணையவில்லை என்பதை புரிந்து கொள்ளும் போது யாராக இருந்தாலும் நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், சேகுவரா இன்று இருந்திருந்தால் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீரில் மனித கழிவு கலந்ததை எதிர்த்து குரல் கொடுத்திருப்பார் என்று கூறினார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு மும்பையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் கர்நாடக மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு 10,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அதனைத் தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் 38,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2 புதிய மெட்ரோ ரயில் பாதைகளையும் தொடங்கி வைத்து மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு மும்பை முழுவதும் 4,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி வங்கானரியை பிடித்து வந்து பொதுமக்கள் பண்டிகை கொண்டாடினர். கொட்டவாடி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பண்டிகையின் போது காட்டிலிருந்து வங்கானரியை பிடித்து வந்து ஊர்வலமாக அழைத்து சென்று கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது. ஆனால் வங்கானரியை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் தடை விதித்திருக்கின்றனர். இந்நிலையில் தடையை மீறி வங்கானரியுடன் விழா நடத்தப்பட்டது. வங்கானரியை கூண்டில் அடைத்து பூஜை செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தஞ்சை மாவட்டம் திருமண்டங்குடியில் கரும்பாலை நிர்வாகத்துக்கு எதிரான 50வது நாள் போராட்டத்தில் காதுகளில் பூக்களை சுற்றியும்
கருப்பு கொடி ஏந்தியும் கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது பெயர்களில் வங்கிகளில் வாங்கிய கடன் முழுவதையும் ஆலை நிர்வாகமே கட்ட வேண்டும், சிவில் பிரச்சினையிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. நெற்றியில் பட்டை நாமங்களை இட்டு காதுகளில் பூக்களை சுற்றியபடி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர்.